ஹாய்டா மை லிட்டில் காட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு அடிக்ஷன் இட்ஸ் யூ. பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. பிடிச்சவங்க மட்டும் வந்துட்டு உள்ளே வந்து பாருங்கள். லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷனல். அதனால் பண்ணிடுங்க. ஒரு சின்ன பர்த்டே விஷ் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரித்திகா ஐடியில் இருந்து April 25 எனக்கு பர்த்டேக்கா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்க. மை பொசசிவ் ப்ரொஃபஸர் ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் தாய் மாமா அப்படின்ற டைட்டிலில் போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ டைட்டிலுக்கு இங்கே ஆல்மோஸ்ட் நிறையாவே ப்ராப்ளம் வருதுடா. ஸோ இந்த ஸ்டோரி நான் ஆல்ரெடி ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருந்தது தான். உங்களுக்காண்டி இன்றைக்கி பர்த்டே விஷ் மட்டும் இன்ட்ரூ மட்டும் பேசி அப்லோட் பண்ணுறேன். தென் என்னென்னா 25 எனக்கு வந்து வீடியோ போட முடியுமான்னு தெரியலை. அதனால் உங்களுக்கு நான் வந்து முன்னாடியே வந்து விஷ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இது நீங்கள் கேட்ட மெத்தடில் தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஓயன் மக்கு பொண்ணு தான். ஸோ ரொம்ப ரவுடி பொண்ணு மாதிரி தான் நாங்கள் இதில் கொடுத்துருக்கேன். அதனால் கேட்டுட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. எனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செல்லக்குட்டி. நீங்கள் இன்றைக்கி மாதிரியுமே என்றைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். உங்கள் ட்ரீம் எதுவாக இருந்தாலும் அது கஷ்டப்படாமலே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோன்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சிட்ருக்க ஒரு பொண்ணு. ஜேகே வந்து உங்களுடைய பிரதருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. தென்னாவே உங்கள் மேலே அடிக்டடாக இருப்பாள். ஆனால் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அடிக்டடை தாண்டி அவன் உங்களை எப்படி எடுத்துக்கிடுவான் அப்படின்றது இந்த ஒன் ஷாட்டில் ஹெட்ஃபோன் மஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அவன் அடிக்டடுனா எந்த விதமாக அடிக்டடாக இருப்பான் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கிளப்பில் செம்மையாக பரட்டி போயிட்டுருக்குடா. எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நீங்களும் அங்கே இருக்கீங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான், இருந்தாலும் தாறுமாறாக கிளப்பில் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு சவுண்டு தான் கேட்குது, ஏய் அயான் அப்படின்ற மாதிரி. அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, வந்து நிற்கிறது ஜேகே தான். அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்த்தோன்னே பயந்துட்டீங்க. ஜேகே, என்னடி ஜேகே? உங்கள் அண்ணன் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டுருக்கான், நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கா எத்தமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்ருக்கா. நீங்களும் ஜேகேயை பார்த்துட்டு ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, ஜேகே அண்ணன்கிட்ட சொல்லாத, சொன்னால் அப்பா கிட்ட சொல்லிடுவான். அப்பா கிட்ட சொன்னானா அப்பா என்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. நீ சொல்லாத ப்ளீஸ் ஜேகே அப்படின்றீங்க. இப்போ ஜேகேவும் உங்களை அப்படியே டப் டு பட்டம் பார்க்குறான். தென் நீங்கள் ஸ்கர்ட்டு தான் வேர் பண்ணியிருக்கீங்க. ஏய், வீட்டில் இருக்கும்போது குடும்ப குத்து விளக்காட்ட இருக்கிறது, வெளியில் வரும்போது இப்படி ட்ரெஸ் வேர் பண்ணுறது, ஏண்டி நைட்டு உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்க, நீங்களும் ஜேகே என்ன ஜேகே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு உனக்கு கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லை. இங்கே பாரு, மேனஸ்னால் என்னன்னே தெரில, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி வந்து பேசிகிட்டு இருக்க, போ. அவங்க அண்ணன் தேடிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோ, அவனை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டுருவேன். அப்போ நீ கிளப்பாக சுற்றுறது உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிடும், புரியுதா? இப்போ என் கூட வரையா இல்லையா அப்படின்ற மாதிரி அவனும் கேட்டுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்களும் சரி வந்து தொலைகிறேன், ஆனால் நீ எங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்கிறது? அதான் நீ ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருப்பியே, சொல்லித்தோலை, அதையே சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற தெரியுமா? இந்த மாதிரி நிறைய பேர் என்னை சேர்ந்து கடத்திட்டு போனாங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஒயனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி சொல்லு, அதான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், நான் பெரிய ஹீரோ, இவ பெரிய ஹீரோயின், இவளை போயிட்டு நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன். வேறு ஏதாவது சொல்கிறீ? வேறு என்ன சொல்கிறது? இதுதான் கரெக்டாக இருக்கும். நிறைய பசங்க என்கிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லு. ஏண்டி, நைட் நேரத்தில் நீ எங்கடி போனேன்னு உங்கள் அண்ணே உன்கிட்ட கேட்பான், நீ என்ன சொல்வ? நான் குரூப் ஸ்டடி பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிறேன். நீ பகல்லையே படிக்க மாட்ட, இதெல்லாம் நைட்டு உட்காந்து படிக்க போறியாக்கும். பட் இது எங்கள் அண்ணன் கேட்குற மாதிரி இல்லையே, நீ கேட்குற மாதிரி தான் இருக்குது. உங்கள் அண்ணன் இப்படி தான் கேட்பான். இங்கே பாரு, இதெல்லாம் தொணன்னு பேசிகிட்டு இருக்காத, எங்கள் அண்ணன் அப்புறம் இங்கே வந்துடுவான். எனக்கு அது மரியாதையாக கூப்பிட்றியா? உங்கள் அண்ணனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, அண்ணனை கூப்பிட மாட்டியா? போடான்ற வாடான்ற ஜேகேன்ற வாயோட வாங்க போகிற பாரு. நான் எங்கள் அண்ணனை கூப்பிட மாட்டேன், போட எரும மாடுன்னு தான் சொல்லுவேன். உன்னை எதுக்கு நான் அண்ணனை கூப்பிடணும்? அப்படிலாம் கூப்பிட முடியாது. பாரு, மரியாதையாக கூப்பிடலன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடி. நீ மட்டும் என்னை மரியாதையாவா பேசுகிற? உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி நான். என் பாப்பா என்ன பாப்பா பண்ணுற, செல்லக்குட்டி அப்படிலாம் பேச மாட்டேற, போடின்ற வாடின்ற. அப்போது நீ மட்டும் மரியாதையாக பேச மாட்டேற, அப்போ நான் மட்டும் உன்னை எதுக்கு பேசணும்? இங்கே பாரு, தொணன்னு பேசாத, வா போவோம். என்னது வா போவோமா? இப்படியே வா வருவ? இப்படியே வா வருவ?
போயிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா போ. ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருக்கியா இல்லையா? கொண்டு வந்திருக்கேன். போய் மாற்றிட்டு வாடி. இப்படி வந்தேன்னா கண்டிப்பாக கிளப்புக்கு போயிட்டு வந்தேன்னா உங்கள் அண்ணன் சொல்லுவான். அவன் சொல்கிறானோ இல்லையோ நீ தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜேகேயோட சொல்கிறல லைட்டாக தட்டிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் போய் 1/4 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. ஜேகே பார்த்துட்டே நிற்கிறான். என்ன போயிட்டு 1/4 மணி நேரம் ஆகுது, இன்னும் வராமல் இருக்கா? ஒரு சுடிதாரை வியர் பண்ணிருக்கு, எவ்வளோ நேரமாக ஆகும்? இப்படியே விட்டுட்டே இருந்தா உங்கள் அண்ணங்காரன் கிளப்புக்குள்ளே வந்துடுவான். என்னையும் சேர்த்து ஏன் அப்படி பண்ணிட்டுருக்கேன்னு கேட்பான். கிறுக்கு, இவ ஒரு கிறுக்கு தான். இவ எப்பயுமே இப்படி தான் பண்ணிட்டுருப்பா. என்னையும் சேர்த்து இதில் கோர்த்து விட்டுட்ருப்பா, கொட்டு மேலே ஏற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெறுப்பாயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம் சைடு வந்து டோரா நாக் பண்ணுறான். ஏன் இன்னும் என்ன டிப் பண்ணிட்டுருக்குள்ள? டோரை ஓப்பன் பண்ணுறேன், உங்கள் அண்ணங்காரன் வரப்போகிறான். ஜேகே ஜிப்பு மாட்டிக்கிச்சு. ஆனது ஜிப்பு மாட்டிக்கிச்சா? ஆமாம் ஜேகே, ட்ரெஸ்ஸையே ரிமூவ் பண்ண முடியலை, ஜிப்பு மாட்டிக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒட்டியே அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு மாட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு ஒரு மாரியே இல்லாமல் கிளப்பாக சுற்றிட்டு இருக்குங்க. உங்கள் அப்பாலாம் உன்னை எப்படி தான் பெற்று வளர்த்தாரோ. ஜேகே அப்பாவை பற்றியெல்லாம் பேசாத, வந்து எனக்கு ஜிப்பை ரிமூவ் பண்ணிவிடு. ஆ என்னது? நான் ரிமூவ் பண்ணி விடவா? பின்ன யார் வந்து ரிமூவ் பண்ணுறதுனா? இப்போ ஜேகே ஆபத்துக்கு பாவம் கிடையாது. எங்கள் அண்ணன் வந்தால் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்னை விளக்கமாக தேடி வாங்க விட்டுருவான். தயவு செய்து வா ஜேகே, எனக்கு ஜிப்பை ரிமூவ் பண்ணி விடு ஜேகே. ஏய் நான் எப்படி? நீ தான் பண்ணணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி ரூம்குள்ளே இழுக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க? நீ வா ஜேகே, ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ ஜேகே உங்களை பார்க்குறான். என்ன இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? நீ ஜிப்பை ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நிற்கிறீங்க. இப்போ ஜேகேவும் அவனோட ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிப்பில் ஹேண்டை வச்சு அதை ரிமூவ் பண்ண பார்க்குறான். ஸோ ரொம்பவே டைட்டாக மாட்டிகிட்ருக்கு. என்னடி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு? அதனால தான் சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணுறது? ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணலைன்னா இந்த ட்ரெஸ்ஸோட போய் நின்றேன்னா எங்கள் அண்ணனே தூக்கி போட்டே மிதிப்பானே. நான் என்ன பண்ணுறது? ஜேகே எனக்கு பயமாக இருக்குது ஜேகே, ஏதாச்சும் பண்ணு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்த மாதிரி அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே உங்கள் தலையிலே ஒரு கொட்டு வச்சுட்டு இதெல்லாம் முதலே யோசிக்கணும்டி, இந்த வால் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இப்போ வந்து காப்பாற்றினா நான் என்னடி பண்ணுறது? உங்கள் அண்ணங்காரே இப்போ வந்து இங்கே பார்க்க போகிறான். நீயும் நானும் ஒரே ரூம்குள்ளே இருக்கிறத பார்த்தா ஏதாவது தப்பாக நினைக்க போகிறான்டி. அவன் தப்பாக நினைக்கிறது இருக்கட்டும், நீ முதல் ஜிப்பை ரிமூவ் பண்ணி விட்டு இந்த ட்ரெஸ்ஸோடு எங்கள் அப்பா முன்னாடி போய் நின்றேன்னா கண்டிப்பாக என்னை காலை உடச்சி வீட்டுக்குள்ளே போடுவாரே தவிர என்னை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டார். ஜேகே ஏதாச்சும் பண்ணு ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே நிற்கிறீங்க. இப்போ ஜேகேக்குனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறான் பாவத்தை. ஏய் என்னடி ட்ரெஸ்ஸை கிழிச்சிடவா? என்னது ட்ரெஸ்ஸை கிழிக்க போறியா? டேய் நான் பார்ட்டிக்குன்னு வச்சுருக்க ஒரே ட்ரெஸ்ஸு இதுதான், இதையும் கிழிச்சிட்டு நான் எப்படி கிளப்புக்கெல்லாம் போவேன்? டிங்கத்தை செவ்வில் பேத்துருவேன். இனிமேல் கிளப்புக்கு வருவேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவோம் கோட்டிக்கிட்டு மயிறு. என்னடி பண்ணிட்டுருக்க? பாரு, ஒன்றதான் என்கிட்ட மட்டும்தான் காமிக்கணும், ஏன்னா நல்லா இவனுக்கும் காமிச்சிட்ருக்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றான். அப்படியே நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்லோ மோஷனில் ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே என்ன பேசுகிற? என்ன பேசுகிறேன்னு கேட்டுட்ருக்கா. வேறு அது எப்படி சொல்கிறது உங்ககிட்ட? ஒன்றதை பார்க்கணும், அதை நான் மட்டும்தான் பார்க்கணும், வேறு அவனுக்கும் நீ காமிக்கக்கூடாது, புரியுதா? அப்படின்றவோ நீங்கள் ஜெகேயோட சீஸில் ஸ்லாப் பண்ணுறீங்க. போவட்டு எப்படா பேசிகிட்டு இருக்கா? அவனையை நம்பி நான் ரூம்குள்ளே கூப்பிட்டா இப்படி தான் பேசுவியா? எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு பொறுக்கி ராஸ்கல், ரூமை விட்டு வெளில போ, நானே ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி தள்ளுறீங்க. இப்போ ஜேகே உங்களோட ஹேண்டை பிடிச்சி அவங்ககிட்ட டைட்டாக மூவ் பண்ணி இழுத்து, ஏய் ஐம் அடிக்ஷன் இட்ஸ் யூடி, என்னம்மா இருக்கா பா, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக பற்றிக்குதுடி. அது என்னன்னு தெரில, நானுமே என்னோடய ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணாலும் ஏன்டி இப்படி குறும்புத்தனமாக ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து என்னை உங்ககிட்ட அடிக்டட் ஆகிட்டுருக்க? வாயின சத்தியமாக முடியலை. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உனக்கு கிளப்புக்குள்ளே வந்து பார்த்தேன் பாரு, எப்பா
நீ இருந்த மாடலுக்கும் அதுக்கும் எனக்கு அப்பயே பற்றிக்கிச்சு தூக்கிக்கிச்சு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து பேசினா கொத்த மாதிரி என்னையவே ஓவராக சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்க. சரி, கண்ட்ரோல் பண்ண நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து நின்னா என்னையே ரூம்குள்ளே இழுத்து போட்டுட்ட. இதெல்லாம் ஒரு பொண்ணு பண்ணுற காரியமாடி? சரி, ஏதோ நீயும் பண்ணுறியே நம்மளும் கம்பெனி கொடுப்போமேன்னு கொடுத்துட்டு வந்து நின்றா ஜிப்பு ரிமூவ் பண்ணுன்ற. ஜிப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்க கூட பண்ணணும்னு தான் தோணுது. ராஸ்கல், எப்படிடா என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? மொதல் ரூமை விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாடியை உங்கள் ஹேண்டை வச்சு கவர் பண்ணிட்டுருக்கீங்க. தென் என்னன்னா நீங்கள் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கவர் பண்ணுறீங்க. இப்போ ஜெகி பார்க்குறான். ஏய், உனக்கு இந்த ஹேண்டை வச்சு மறைக்கவும் தேவை கிடையாது, உன் ட்ரெஸ்ஸை போட்டு கவர் பண்ணவும் தேவை கிடையாது. என்கிட்ட தானடி காமிக்க போகிற, காமி. இப்போ எப்படினாலும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு இப்போதைக்கு ட்ரெஸ்ஸை கிழிச்சு தான் ஆகணும். நீ கிளி, நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவனும் அங்கே நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. நீ ரொம்ப விட்டு வெளில போ, நானே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், போடா. ஏய், என்னடி போடா வெந்த அழுத்திட்டுருக்க? சத்தியமாக என்னால் முடியலை. எனக்கு ஒரு மாதிரி ஏறுது போயின, ஒரு மாதிரி கேராக இருக்குது. சரக்கு அடிச்சிருக்கியா? சரக்கே நீ தானடி, என்னோட போதையே நீ தானே. அப்புறம் எதுக்கு நான் தனியாக போய்ட்டு சரக்கு அடிக்கணும்? அவனை பார்த்தாலே எனக்கு ஏறிக்கிறது. அப்போ என்னோட போதை நீ தானடி. என்னடா சினிமா டைலாக் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு ஜேகே, நான் சின்ன பாப்பா, என்கிட்டலாம் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. இப்போ நீ வெளியில் போகலன்னா நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் உன்னை தூக்கி போட்டு எங்கள் அண்ணன் மிதிப்பான். பரவாயில்லையா? உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுரும். அதுக்காண்டி தாண்டி நானே சரி கண்ட்ரோல் பண்ணுன்னு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எங்கடி கண்ட்ரோல் பண்ண விடுற? என்னை மேலே ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கியே, என்னால் இப்போது தாக்கு பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவனோட நெக்கை ரப் பண்ணிகிட்ருக்கான். தென் இப்போ ஜேகேவோட போஸு நான் தமிழில் ஜேகேவை காமிச்சிருக்கேன்லடா, இந்த மாதிரி தான். அப்படியே அப்படி பண்ணிட்டுருக்கா. நீங்கள் ஜெயிக்கவும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ ரூமுக்கு பொறுக்கி ராஸ்கல், முதல் ரூமை விட்டு வெளில போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எங்கள் அண்ணன் வந்துடுவான், போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெயிக்கவை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. இப்போ ஜெயிக்கவை அவன் ஹேண்டை பிடிச்சி இழுத்தா அவன்கிட்ட ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி நிற்க வச்சு, ஏண்டி உங்கள் அண்ணன் தேடி வருவான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் உனக்கு தோணலை, இப்போ தான் தோணுதா? ஏன்னா சீன் போடுறியா? ஏய், உனக்கு அறிவு மாரியே இல்லை. எப்படினாலும் நான் உன்னை தேடிட்டு வருவேன். உங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பான், நான் உன்னைய தேடிட்டு வருவேன். நான் உன்னை இப்படி பார்க்கணும், உங்ககிட்ட பண்ணணும் அப்படின்னு தானே இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வந்து நிற்கிற. என்கிட்ட காமிக்கணுன்றக்காண்டி தானே வியர் பண்ணிட்டு வந்து நிற்கிற. சரி, ஓகே, என்கிட்ட காமிக்கணுன்றக்காண்டி நீ வியர் பண்ணல, அப்போ எதுக்கு நீ ரூம் கூட கூப்பிட்ட? நானா வந்தேன், நீ தானே என்னோட ஹேண்டை பிடிச்சி இழுத்த, சொல்றி சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, நீங்களும் கீழே தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஏய், என்னடி ஒன்றுமே பேசாமல் கீழே தலையை குனிஞ்சேன்னா நான் விட்டுருவேன்னு நினச்சிட்ருக்கியா? அப்படிலாம் விட முடியாதுரியோ என்ன? பாரு, அன்னைக்கு காரில் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்துட்டு போயிட்டுருக்கும்போது நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்குடி என்னையவே திங்கி போகிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்? மிரரில் நானும் நோட் பண்ணேன், நீ என்னையவே தான் பார்த்துட்டு இருந்த. உன்னோட ஐஸ் அங்கிட்டும் விலகலை இங்கிட்டும் விலகலை. எதுக்கு என்னையவே திங்க போகிற மாதிரி பார்த்தியா? எதுக்கு பார்த்த அப்படின்ற மாதிரி அவன் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்கள் எதுவுமே சொல்லலை, கீழேயே தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஒட்டியே மக்கு மன்னார், அன்னைக்கு பாடம் படிச்சுட்டு இருக்கும்போது பாடத்தில் டவுட்டுன்னு உங்கள் அண்ணங்கிட்ட கேட்காம என்கிட்ட தானே வந்து கேட்ட. அது எதுக்குடி என்கிட்ட வந்து கேட்குற? என்னைய செடியூஸ் பண்ணணும், என்னைய உங்ககிட்ட ஃப்ளாப் ஆக்கணும், அதுக்காண்டி தானே? எப்பாரு, நானாவது உன்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன், ஆனால் நீ என்கிட்ட ஓப்பனாக பேசாமல் இன்டைரக்டாக உன் பாடி லாங்குவேஜில் என்கிட்ட பேசுகிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? ஏய், ஆனால் செம கில்லாடிடி, நீ செம கில்லாடி, உண்மையிலே சொல்கிறேன். அப்படியே ஒவ்வொன்றா பிளான் பண்ணி இன்ச்சு 5 இன்ச்சா என்னை உன்கிட்ட எப்படி ஃப்ளாப் ஆக்கணும் எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சிருக்கடி. அதனால தான் என்னையும் உங்ககிட்ட கட்டி இழுத்துக்கிட்டே இருக்கா. எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா. எதுக்கு டெய்லியும் வீட்டை விட்டு வெளில எஸ்கேப் ஆகிட்டுருக்கா? நான் வந்து உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட இப்படி பண்ணணும், அதுக்காண்டி தானே?
அதுக்காண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே இன்னும் கீழே குனிஞ்சிட்டு உங்களோட ஃபேஸை பார்த்துட்டு, ஒன்றுமே தெரியாத பாப்பா தாண்டி நீ, அப்படியே கீழே குனிஞ்சிட்டு பார்த்துட்ருக்க. ஆ என்ன வெக்கமாக படுற அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் டக்குன்னு நிமிந்துட்டு, நான் பொண்ணே கிடையாது, நான் எதுக்கு வெக்கப்படணும், அதானே நீ பொண்ணு கிடையாதுடி, அந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இந்த மாதிரி ஆட்டிடியூடா ரவுடி பொண்ணு மாதிரி சுற்றிட்டுருக்கேல, இந்த குணம்தான், இந்த ஆட்டிடியூடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. ஜேகே ஜேகே உள்ளே தானே இருக்க, ஓயனை கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் தான் வந்து கேட்டுட்ருக்கான். இப்போ ஜேகேக்கு ஒரு பக்கம் பதறுது, உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி வடியுது. ஏ ஏய் ஆமாடா, உள்ளே தான் இருக்கேன். நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் கிளப்புக்குள்ளே வந்து உன்னை தேடிட்டு இருந்தேன். அப்போ இந்த ரூம்குள்ளே போகிறது தெரிஞ்சிச்சு, அதான் பாத்ரூம் போய்ட்டு அப்படியே வந்துட்டு டோர் நாக் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ரூம்குள்ளே என்ன பண்ணிட்டுருக்க, ஓயனங்க எங்கேயாவது பார்த்தியா அவளை, எங்கள் அப்பா வேற ரொம்ப தேடிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணனும் சொல்லிட்டுருக்க. இப்போ ஜேகேவை பார்த்து நீங்களும் அழுதுகிட்டே, சொல்லிடாத சொல்லிடாத அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகேவும் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, ஏய் ஐ எம் அடிக்டட் வித் யூ பிகாஸ் ஐ எம் யுவர்ஸ் ஓல்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அதாவது அவனுக்கு நீங்கள் ஆன்மா, அவன் உங்களுக்கு ஆன்மா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டுருக்க. இப்போ நீங்களும் ஜேகேவை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு உங்கள் ஐஸெல்லாம் டியர்ஸ் தேங்கி நிற்கிது. அதோட உங்கள் லிப்பில் லைட்டாக ஸ்மைலு. ஜேகே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜேகேவும், நீ ஒன்றும் நீயே பிடுங்க வேணாம், தா இங்கே போய்ட்டு ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு உங்களை ஒளிஞ்சிக்கிற சொல்கிறான். ஸோ அது ட்ரெஸ்ஸிங் கபோர்டு தான். இப்போ அவன் போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே உங்கள் அண்ணன் தான், ஏய் ஜேகே இவள் எங்கே போனான்னு தெரில, இவளை காலை உடச்சி போட்டால் தான் இவள் சரிப்பட்டு வருவா, இவளுக்கு டெய்லி இதே வேலையாக போச்சு, கேட்டால் ப்ரூஃப் ஸ்டடி எடுக்க போகிறேன், மயிரை பிடுங்க போகிறேன்ட்டு இருக்கா. எங்கள் அப்பா பாவம் அவளை நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்காரு, டெய்லியும் இவளை தேடுறதே எனக்கு வேலையாக போயிடுச்சு, எங்கள் அப்பாவுக்கு இவளை நினச்சி கஷ்டப்படுறதே வேலையாக போச்சு, இவளை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில ஜேகே அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் கத்திகிட்ருக்கா. இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது, உங்களுக்கு கைகாலெலாம் கிடு கிடு கிடுன்னு நடுங்குது. அங்கிட்டு ஜேகே தான், ஏய் சேர்றா விட்றா விட்றா, அவள் சின்ன பொண்ணு தானே, அதனால தான் அப்படி பண்ணிட்டுருக்கா. இந்த மாதிரி டைமில் நம்மளும் இந்த மாதிரிலாம் ஊழ வேலை நிறையா பார்த்து வீட்டில் அடி வாங்கியிருக்கோம்ல, அப்புறம் நம்மள மாதிரி தானே அவளும் இருப்பா அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கான். அவங்க அண்ணன் பார்க்குறான் ஜேகேவை, டேய் நீ கொஞ்ச நாளாகவே சரியில்லையே, எப்போ பாரு எதுக்கு எனக்கே சப்போர்ட் பண்ணிட்டுருக்க, எனக்கு என்னமோ உன் மேலே டவுட்டாக இருக்குது ஜேகே. ஏய் சின்ன பொண்ணு ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு பேசினா டவுட்டாக இருக்குன்ட்டு இருக்கா, இந்த மாதிரி நம்மளும் இருந்தோம்ல, அதனால தானே அவளும் அப்படி இருக்கா, நம்மளால் அவகிட்ட போயிட்டு எப்படி இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்ல முடியும். அவள் அடுத்த பாயிண்ட் என்ன எடுத்து வைப்பா தெரியுமா, நீங்களாம் இப்படி இருந்தீங்க, நான் ஏதாவது கேட்டேனா, அப்போ நான் இருக்கும்போது மட்டும் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தானடா கேட்பா, விடுடா லூஸில் விடுறா, அவங்க அப்பாவை சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெய்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். டேய் ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்டே மூடி மறைக்கிறியடா, நீ என் தங்கச்சி மேலே ஃபாலில் இருக்கன்னு எனக்கு தெரியுது, அடங்கு, அதுக்காண்டி அவளுக்கு ஓவராக சப்போர்ட்லாம் பண்ணாத, உன் ஆளை காணோமே, ஏதாவது தேடுறியா, கண்டுபிடிக்கிறியா, இப்படி வந்து கிளப்பு கிளப்பாக சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் ஜெகிட்ட கேட்டுட்ருக்கான். இப்போ ஜெகினா, டேய் என்னடா சொல்லிட்டுருக்க, சின்ன பொண்ணுடா அவ. ஆமாம் ஆமாம் ஆமாம், சின்ன பொண்ணு தான், நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன்தான், 2 பேரும் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா. டேய் ஜேகே அடங்குடா, நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஏன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு எனக்கு என்ன தெரியாதா என்ன, கொஞ்ச நாளாக உன்னோட ஆட்டிடியூடும் என்னோட ஆட்டிடியூடும் ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்கு, அதாவது பிஹேவியரை சொல்கிறேன். ஸோ 2 பேரோட பிஹேவியரும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி என்கிட்ட சொல்லுது. இப்போ சார் என்ன சொல்கிறீங்க, யோ என் தங்கச்சியை காணண்டா மாப்ள, அவளை கண்டுபிடி, எவனாவது கடத்திட்டு போயிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிருக்க போகிறான், ஹீரோ போயிட்டு ஹீரோயினை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி சொல்லி உங்கள் அண்ணனை சமாளிக்கலாம்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி உங்கள் அன்னைக்கு இருக்க பையன் இப்படி வந்து சொல்லிகிட்ருக்க. இப்போ ஜேகேவும் அப்படியே உங்களை அண்ணனை பார்த்துட்டு, டேய் அதாவது உன் தங்கச்சி மட்டும்தான் லூஸுன்னு நினச்சேன், ஆனால் குடும்பமே லூஸு தான்டா அப்படின்ற மாதிரி டக்குன்னு உளறிறான். இப்போ உங்கள் அண்ணனும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, என்னது என் தங்கச்சி மட்டும் லூஸா, என்னடா சொல்லிட்டுருக்க, எனக்கு ஒன்றும் புரியலை, அது 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 வந்து
அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேவும் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்க. இதே சேம் டைம் நீங்கள் லெக்க மடக்கிறேன்னு சொல்லிட்டு கபோர்டில் அடிச்சுக்கிறீங்க. ஸோ கபோர்டில் ட்ரெஸ் எல்லாம் இல்லைடா, ஒரே ஒரு ட்ரெஸ் தான் மாட்டிகிட்ருக்கு. தென் அதனால் கபோர்டு ஆடிடுது. இப்போ உங்கள் அண்ணனும் டேய் நிலநடுக்கம் எதுவும் வந்துருச்சா என்ன, கபோர்டு இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகே திரு திருன்னு முழிக்கிறான். உள்ளுக்குள்ளே இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஸ்வெட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வெறுத்து விறுவிறுத்து போயிட்டீங்க. இப்போ ஜேகேவும் டேய் மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம ஒயனை போயிட்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனை கூப்பிட, ஏய் இரு இரு, நீ ஏன் இப்படி திணற, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல, தள்ளு நான் போய் கபோர்டில் செக் பண்ணுறேன். டேய் இருடா இரு, என்னை ஏன்டா இருக்க சொல்கிற, எனக்கு டவுட்டாக இருக்குது, என் தங்கச்சி தான் உள்ளே இருப்பாளோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ முதல் தள்ளு நான் போய் செக் பண்ணிக்கிறேன். உன் தங்கச்சி எதுக்குடா இங்கே இருக்க போகிறா, அவள் எதுக்கு இங்கே இருக்க போகிறா, பாரு நான் நான் சும்மா இந்த ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன். ட்ரெஸ் எங்கே, இல்லை ட்ரெஸ்ஸை கரெக்டாக வேர் பண்ண வந்தேன். கரெக்டாக தான்டா பண்ணியிருக்க. டேய் அது இல்லைடா, அது வந்துட்டு சும்மா ஹேர் ஸ்டைல் பண்ண வந்தேன். ஏய் நீ வளர்றதுலே தெரியுது என் தங்கச்சி தான் உள்ளே இருக்கானு, ஒழுங்கா என்னை விடு, நான் போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சொல்லிட்டே இருக்கா. ஆனால் ஜேகே விடவே மாட்றான். டேய் இருடா, என்னை சமாளிக்க விடுறா. என்னடா சமாளிக்க போகிற, ஐயோ கடவுளே, இப்போ அவளை போயிட்டு தேடணும், அவன் எங்கிட்ட இருந்து தொலைகிறான்னு தெரில. நீ சொன்ன மாதிரி அவளை எவனாவது கடத்தியிருந்தானா, டேய் அவளை வேற எவனும் வந்து கடத்த மாட்டான்டா, ஒரே பொறுக்கி ராஸ்கல் நீ தான், என் தங்கச்சியை கடத்துகிற லெவலுக்கு பெரிய மைண்ட்காரனே நீ தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ தான் என் தங்கச்சியை கடத்தி கபோர்டுக்குள்ளே வச்சுருப்பியோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆமாம், உன் தங்கச்சி பெரிய ஹீரோயினு, நான் பெரிய வில்லே, அவளை கடத்தி கபோர்டுக்குள்ளே வைக்கிறேன், எனக்கு வேறு வேலை மாரி கிடையாது, வாடா அவளை போயிட்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உங்கள் அது அண்ணனை அந்த ரூம்குள்ளே விடாமல் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். உங்கள் அண்ணனுக்கு இன்னும் டவுட் ஆயிடுச்சு. டேய் விடுறா நீ, நம்ம போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விட்டு அந்த கபோர்டு கிட்ட வந்துட்டு இருக்கான். இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலை. டே 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 ஒரு நிமிஷம் இருடா, இருந்து தொலைடா. ஆமாடா, இந்த கபோர்டில் ஒயன்தான் இருக்கா, ஒரு நிமிஷம் இரு, கபோர்டை திறக்காத இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் காத்துறான். அப்படியே இப்போ அவங்க அன்னைக்கு ஹேண்டை கட்டிக்கிட்டு, எனக்கு தெரியும்டா மாப்பிள்ள, எனக்கு தெரியும், இந்த ரூம்குள்ளே ஒயன்தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்மோஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் இந்த கிளப்புக்குள்ளே நீ வரும்போதே உனக்கு பின்னாடியே நானும் வந்துட்டேன். ஸோ நீங்கள் 2 பேரும் பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தென் எனக்கு அண்ணங்காரனா உன் சீஸில் போய் ஸ்லாப் பண்ணணும் தான் தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி மேலே உண்மையாக காதல் வச்சுருக்குன்ற மாதிரி நானும் திங்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு வந்து நீங்கள் 2 பேருமே இன்னும் ஆளக்கானோன்னு தான் நான் தேடிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் ட்விஸ்ட்டு கொடுக்குறான். இப்போ ஜெயிக்கவும் ஒரு மாதிரியாக திருன்னு முழிச்சிட்டு, அது அது வந்து மச்சான், சாரிடா, என்னைய மன்னிச்சுக்கோடா, மன்னிச்சுக்கோ, அது எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா மச்சான், அதனால தான் டேய் என் தங்கச்சி சாக போகிறாடா, கபோர்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்க, அவளை வெளில இறக்கி விட்றா அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன்னு சொல்ல, இப்போ அப்படியே ஜெயிக்கவும் ஆமாடா அவளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மேலே ஒரு கோட் மாதிரி தாண்டா வேர் பண்ணியிருப்பா. ஸோ பிளாக் கலரில். தென் கபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கோட்டை வச்சு மேலே கவர் பண்ணி விடுறான். தென் என்னென்னா நீங்கள் தான் இப்போ தான் ட்ரெஸ்ஸு ஸ்கர்ட்டு மாடல் தானே வேர் பண்ணியிருக்கீங்க, அதனால் அந்த கோட்டை வச்சு மேலே கவர் பண்ணி விடுறான். கவர் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணேன்னு வச்சுக்கோ, செவ்வளோ கட்டி இறுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். நீங்களும் ஒரு மாதிரி உங்கள் அண்ணன் வேற இப்படி பார்த்துட்டானா, அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கு, கீழேயே தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அண்ணனும் உங்கள் கிட்டக்க வந்துட்டு, அடியே நீ சரியான ஆள் தாண்டி, அப்பா கிட்ட எவ்வளவோ உன்னை பற்றி சொன்னேன், ஆனால் அப்பா உன்னைய நம்பவே இல்லை, அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லவும் நீங்கள் அழுகவே ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே உங்கள் அண்ணனை போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு, அண்ணே சாரி அண்ணா, இனிமே இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், இனிமே நான் ஜெகி கூட பேச மாட்டேன், சாரி அண்ணா சாரி, அப்பா கிட்ட சொல்லிடாத, நான் அப்பாவோட செல்ல பொண்ணு, அப்பா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் அண்ணனை உங்களை ஹக் பண்ணிவிட்டு, அடியே அப்பாவுக்கு மட்டுமா நீ செல்ல பொண்ணு, எனக்கு நீ செல்ல தங்கச்சி, உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் தெங்க நான் எப்படி விடுவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஐஸ்லேருந்து வடிஞ்சிட்ருக்க டியர்ஸை தொடச்சிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஏய் என் தங்கச்சி அழுக விட்டேலடா, இருடா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து சொல்லிட்டுருக்க. ஜேகே திருத்துன்னு முடிச்சுட்டு, ஏன்பா உன் தங்கச்சி அழுதா அதுக்கு ரீசன் நான் தானா,
ஆமாம் நீ தான். அப்புறம் என் தங்கச்சி ஃப்யூச்சரில் உன்னையே மேரேஜ் பண்ணிக்கிட்டானா அப்புறம் அவங்க ஐஸ்லேருந்து வடிகிற டியர்ஸுக்கெல்லாம் நீ தானே ரீசன் ஆவ. இப்பயுமே என் தங்கச்சி ஒன்னால தானே அழுதுட்ருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜேகே அப்படியே திரும்பி உங்கள் அண்ணனை சட்டானா ஒரு மாதிரி சாக்கா பார்க்குறான். டேய் என்னடா சொல்லிட்டுருக்க? ஆமாடா இந்தா புடி உன்னோட ஆன்மாவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி ஜேகே கிட்ட தள்ளி விடுறான். இப்போ ஜேகேயும் ஒன்றுமே புரியாமல் அவங்க அண்ணனை பார்க்க, டேய் தெரியுதுடா நீயும் அவனும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஃபாலோ ஆயிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் உங்கள் 2 பேரோட காதலை சேர்த்து வைக்கிறேன். டேய் மச்சான், இதே மாதிரி நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு கூட என்னைய சேர்த்து வைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு மொக்கையாக ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு உங்கள் அண்ணன் ஜேகே கிட்ட கேட்டுட்ருக்க. அட பாவி, எந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு உனக்குள்ள ஒரு காதலாடா அப்படின்ற மாதிரி ஜேகேவும் உங்கள் அண்ணனை பார்த்து கேட்க, நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஷோல்டரில் டேப் பண்ணிவிட்டு, எங்கள் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? எங்கள் அண்ணன் லவ் பண்ணக்கூடாதா என்ன? தாயே, நான் அந்த மீனிங்கில் சொல்ல. ஆனால் உங்கள் அண்ணன் கூட இதெல்லாம் மூடி மறைச்சிருக்கான் பாரு. ஏய் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் நான். நீ யாரை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை. டேய் மச்சான், அதே தாண்டா நீயும் பண்ணியிருக்க. என் தங்கச்சியை லவ் பண்ணதை என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லை. அதுவும் நானாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, உங்கள் 2 பேர்த்தோட காதலை நான் சேர்த்து வைக்கிறேன், என்னோட காதலை நீங்கள் சேர்த்து வைங்க, புரியுதா அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று டீலிங்கிற மாதிரி உங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருக்க. இங்கே ஜேகே ஒரு மாதிரி உங்கள் அண்ணனை பார்த்துட்ருக்கான். தென் என்னென்னா இந்த டைமில் ஜேகேவை தூக்கி போட்டு பந்தாடி இருக்கணும் உங்கள் அண்ணன். ஆனாலும் அப்படிலாம் பண்ணாமல் உங்கள் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன், ஏன் காதலை நீங்கள் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு டீலிங் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகேவும் உங்கள் அண்ணனை பார்த்துட்டு, டேய் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம், குடும்பமே லூசு குடும்பமாக இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் வந்துட்டு நான் வாக்கப்பட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி ஜேகே புலம்பிகிட்ருக்கா. நீங்கள் ஜேகேயோட தலையிலே ஒரு குட்டு வச்சுட்டு, எங்கள் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி உங்களுக்கு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் ஹேபி அப்படின்றீங்க. இப்போ சடனாக அப்படியே ஜேகே வந்து சாக்க உங்களை திரும்பி பார்க்குறான். ஏய் என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஜேகேன்னு சொன்னேன். ஏய் ஜேகேன்னு சொல்ல, வேற என்னமோ சொன்னேன். என்ன சொன்னேன்? என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்க. இப்போ உங்கள் அண்ணன் தான், டே நான் இருக்கேன்டா மச்சான், தயவுசெய்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க, இப்போ வாங்கடா என்னைய வந்து சேர்த்து வைங்க, என் கூட அந்த பொண்ணை சேர்த்து வைங்க. ஏய் யாரடா லவ் பண்ணி தொலைகிற? ஏய் நம்ம மீனுவா தான்டா. என்னது அவளையா? ஏய் அவள் கிளாஸ் லீடரு, அவளை போயிட்டு லவ் பண்ணுறேன்ட்டுக்கு இருக்கா? அவகிட்ட போயிட்டு இதெல்லாம் சொன்னோன்னு வெயி, அவள் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதுக்கு தானே உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்கேன். ஒயினு பாரு, உங்ககிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறேன், அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு என்னோடய சீனியர்கிட்ட நீ கொடுக்கணும். டேய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? சீனியரை போயிட்டு லவ் பண்ணுற? ஏய் நீயும் தாண்டி சீனியரை லவ் பண்ணுற, நான் ஏற்றுக்கிட்டேல, அதே மாதிரி நீயும் ஏற்றுக்கோ. உங்கள் அண்ணி அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த லெட்டரை கொண்டு போய் அந்த சீனியர்கிட்ட கொடுத்துருவா, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்களும் அப்படியே தின்னு முழிக்கிறீங்க. அட்டப்பாவி, இதுக்கு தான் எங்கள் 2 பேர்த்த நீ சேர்த்து வச்சியா? இந்த வேலை பார்க்குறக்காண்டி தான் சேர்த்து வச்சியான்ற மாதிரி நீங்கள் முடிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகேவும் உங்களை பார்த்துட்டு, ஏய் விடுடி, அவன் தான் ஹெல்ப் கேட்குறான்ல, பண்ணு, உங்கள் அண்ணன் தானே, லைஃபு ஃப்யூச்சரு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். டேய் அதுக்காண்டி நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு என்னை என்ன வேலை பார்க்க சொல்கிறீங்கன்னு தெரியுதா? இந்த லெட்டரை நான் கொண்டு போய் கொடுத்து உங்கள் அண்ணனுக்கு நீ மாமா வேலை பார்க்குறியான்னு சொல்லிட்டு என்னையே தூக்கி போட்டு மிதிச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஏய் என் பொண்டாட்டி மேலே யாடி ஹேண்டை வைப்பா? விட்டுருவேனா? பாரு செல்லக்குட்டி, நீ இப்போ லெட்டரை கொடுத்துட்டு வா, மிச்சத்தை அந்த மாமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி விட்ற மாதிரி நீங்கள் பெரிய போருக்கு போகிற மாதிரியும் ஜேகே அதுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிற மாதிரியும் உங்ககிட்ட லெட்டரை கொடுக்குறான். இப்போ நீங்களும் அதை வாங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்த்து திரும்பி, ஜேகே இந்த மாதிரி லெட்ரு நீ ஏன் எனக்கு கொடுக்கவே இல்லை? கொடுக்குறக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சு, இதுக்கப்புறம் எதுக்கு கொடுத்துக்கிட்டு, அதான் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் இதுக்கு லெட்ரு அப்படின்ற மாதிரி அவனை கேட்க, இல்லை எனக்கு லெட்ரு வேணும், நீ கொடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அண்ணன் பார்க்குறான். அடியே நீ போயிட்டு அவள்கிட்ட லெட்ரு கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே லெட்ரு கேளு, அவள் போயிட போகிறா அப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இருக்கா அண்ணா, நெக்ஸ்ட் டே காலேஜில் தானே அவங்கள பார்த்து கொடுக்க முடியும், இங்கே வச்சு என்ன பண்ண முடியும்? இங்கே தாண்டி அவளும் இருக்கா. என்னது? ஆமாம், இதே கிளப்பில் தான் அவளும் இருக்கா, போய் கொடு. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம், இந்த வீட்டில் நானும் அப்படி தான், எங்கள் அண்ணியும் அப்படி தானா, சுத்த மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முடங்கிக்கிட்டே அவங்களுக்குள்ளேயே தான் நிற்கிறீங்க. ஒட்டியே
உனக்கு என்ன தாண்டி வேணும்? எதுக்குடி இங்கே நின்றுட்டுருக்க? போயிட்டு உங்கள் அண்ணனோட லவர்கிட்ட லெட்ரு கொடு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டுருக்கா. நீங்கள் போகாமல் அங்கனுக்குள்ளேயே ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே இப்போ உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். ஏய், என்ன தாண்டி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ இன்னும் லெட்டரே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி மூஞ்சியை பாவமாக வச்சுட்டு கேட்குறீங்க. இப்போ ஜேகேவும் ஒரு மாதிரியாக ஸ்மக் பண்ணிகிட்டே ஸ்மெல் பண்ணிட்டு லெட்ரு தானே வேணும், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் அடிக்ஷன் இட்ஸ் யூ, போதை நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதில் அவனோட லிப் மார்க்கை வச்சு இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறான். இப்போ நீங்களும் படித்து பார்த்துட்டு எருமை மாடு ஐ லவ் யூன்னு எழுதி கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி எழுதி கொடுக்குற. ஏய், என்னோட காதல் உங்ககிட்ட அடிக்டடாக இருக்குது, புரியுதா? அடிக்ஷன் இட்ஸ் யூ, போதையே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டைட்டாக எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். இதே சேம் டைம் அங்கே மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது. தென் என்னென்னா, உங்கள் அண்ணன் உங்கள் ஹேண்டில் ஒரு லெட்டரை கொடுத்து ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொன்னால, அந்த பொண்ணு தான் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கு. எல்வின், நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ வர்றதை நான் பார்த்துட்டேன். நான் உன் மேலே இம்ப்ரெஸில் இருக்கேன். எங்கே இருந்தாலும் நீ கொஞ்சம் டிஜே பார்ட்டி ஓடிட்டுருக்க அந்த இடத்துக்கு வரையா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்வின்றது உங்கள் அண்ணன் பேர் தான். அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுறான். ஒயின்னு அவன் என்ன சொன்னான்னு கேட்டுச்சா, என் பேர் தான் சொல்லிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி துள்ளி குதிக்கிறான். இப்போ நீங்களும் ஆமாண்ணா உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்காங்க, சீக்கிரம் ஓடு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே உங்கள் அண்ணன் துள்ளி குதிச்சுட்டு ஓடுறான். இங்கிட்டு ஜேகேனா உங்களை பார்த்துட்டு, பாத்தியாடி பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், பொண்ணு பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கு, ஆனால் இங்கே தாண்டி எல்லாம் மாற நடக்குது. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். இல்லை, நீ இன்னும் என்கிட்ட ப்ரப்போஸே பண்ணல, மூஞ்சியை பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் மூஞ்சியை தூக்குறீங்க. இதே சேம் டைம் அங்கிட்ட அந்த பொண்ணும் எல்வின் கிட்ட, அதாவது உங்கள் அண்ணன்கிட்ட ஒரு ரோஸை நீட்டி முட்டிங்கால் போட்டு அங்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கு. இங்கிட்டு ஜேகே ரூமில் அவன் முட்டிங்கால் போட்டு ஒரு ரிங் எடுத்து உங்கள்கிட்ட நீட்டிட்டு, அடியே ஒயான், அடிக்ஷன் இட்ஸ் யூ பிகாஸ் யூ were மை சோல் அப்படின்றான். இப்போ நீங்களும் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு அந்த ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரவே வராதா ஜேகே? ஏன் அதை சொல்லவே மாட்ற? ஏய், காதல்ன்றது மனசுக்குள்ளே இருக்குடி, அது வாய் வழியாக வராது. நான் உங்ககிட்ட காதல் இல்லை, உங்ககிட்ட அடிமையாக இருக்கேன், உங்ககிட்ட ஆன்மாவாக இருக்கேன். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவன் ஐஸெல்லாம் டியர்ஸ் தேங்குது. தென் அவன் உண்மையான காதலில் உங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ளாப் ஆகி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும் போதே ஜேகே உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கான். தென் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவனோட திங்கிங். நீங்கள் எப்படி கிளப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றும் போது அவனுக்கு ஹார்ட் ரொம்பவே வெடிக்கும். உங்ககிட்ட சொல்லலான்னு பார்ப்பான், ஆனால் அவனுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் நீங்கள், அதனால் அவனுக்கு சொல்லவும் முடியாது. எப்படியாவது உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லியே ஆகணும்னு தான் உங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ உங்களோட பார்வையும் அப்படி தான், அதனால தான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்லணுன்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். அவன் ஐசெல்லாம் டியர்ஸ்தேங்க ரொம்ப ஃபீலிங்காக உங்ககிட்ட, ஏய் இனிமேல் இந்த கிளப்புக்கெலாம் வராதடி, இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத, பிகாஸ் யூ ஆர் மை சோல், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வை என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஃபீலிங்ஸாக பேச, ஹபி ஐ எம் சாரி ஹபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே ஹேண்ட்லேருந்து அந்த ரிங்கை வாங்க. அப்படியே ஜேகே உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். ஏய், சத்தியமாக சொல்கிறேன், நீ ஜேகேன்னு கூப்பிட்றதோட இந்த ஹபின்னு கூப்பிடும்போது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே இப்படியே கூப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். எங்கிட்ட 2 லவ் கப்பல்ஸ் அங்கே பப்ளிக்காக 2 பேர் கிஸ் பண்ணிட்டுருக்க, எங்கிட்ட நீங்கள் சீக்ரெட்டாக ஜேகேயோட லிப்பில் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. தென் ஏன்னா இப்போதைக்கு உங்களுடைய லவ் சீக்ரெட்டாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் இருக்காங்களே, அவங்களுக்கு மேரேஜ் ஆனால் தானே உங்களுக்கு ஆகும். அதனால் இப்போதைக்கு உங்களுடைய காதலை நீங்கள் 2 பேருமே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. அதனால் சீக்ரெட் கிஸ் ஓடிட்டுருக்கு. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் புரியுதுலடா. ஸோ ஐ லவ் யூன்றது 3 வேர்ட்ஸ் தான். அதே அடிக்ஷன் இட்ஸ் யூ அதுவுமே 3 வேர்ட்ஸ் தான். ஸோ உங்ககிட்ட காதலில் இல்லை, உங்ககிட்ட அடிமையாக இருக்கேன்ற மாதிரி தான் ஜேகே சொல்லிட்டுருக்கான். நீங்களும் எப்பயுமே என்கிட்ட அடிமையாக இருன்ற மாதிரி நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்படி தான் எடுத்திருக்கேன் இந்த ஒன் ஷாட். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்காண்டி ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறேன், அதையும் கேட்டுட்டு போயிருங்க. பை டார்மிஸ், பாய்.